இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நிறைய பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே அங்கே எடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த ஆள் வந்துட்டு சில பேர்லாம் அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஃபூஷன் வர்றாங்க. அங்கே ஃபூஷனை பார்த்ததுமே ரொம்பவே அந்த பசங்க எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டு, இந்த ஆள் ரொம்பவே வந்து மோசமான ஆள்ப்பா, நம்ம வார்த்தையில் பார்த்து பேசணும், இல்லைன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் யூனா டக்குன்னு அங்கே எந்திரிச்சிட்டு, நான் எப்படி உயிரோட வந்தேன், என்னை வந்து கொலை பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஃபூஷன். பட் நம்ம ஹீரோயின் அந்த ஆள் வந்துட்டு அங்கே அடிச்சுங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உன்னை நான் எப்பயுமே லவ்வே பண்ணது கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் உன் கூட சேர்ந்து நான் இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்றப்ப நான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் எதுக்காக உனக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் இதுக்கப்புறம் உன்னை போட்டு தள்ளிட்டேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கூட சேர்ந்து நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேலன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு இப்படி நீ வந்துட்டு பேசுவேன்னு சொன்னதும், உன்னை நான் எப்போ காப்பாற்றுறேன், நான் உன்னை காப்பாற்றவே கிடையாது, அந்த ஷென் தான் வந்து உன்னை காப்பாற்றினா, உன்னை மாதிரி ஆளெல்லாம் காப்பாற்றுற லெவலுக்கு நீ என்ன ஒருத்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ஏன்னா ஷென் வந்து அவங்க எனிமியோட ஃபேமிலியை சேர்ந்தவன், அவன் நம்மளை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மாவுக்கு எப்பயுமே ஷென் மேலே தான் ரொம்ப நல்ல அபிப்பிராயம், அவனை தான் மேரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இவளுக்கு தான் இந்த ஃபூஷன் நம்மளை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இவன் மேலே ரொம்ப லவ் போல். அப்போ டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே வர்றாங்க. அவங்க அப்பா, அவங்க ஸ்டெப் மதர், சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து தான் அங்கே வந்துட்டு பழி வாங்கி இருந்திருக்காங்க நம்ம ஹீரோயினை. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க அம்மா அவளோட பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னோட அம்மா செத்த பிறகு நான் கண்டிப்பாக வந்துட்டு இதோட ஓனராக மாறிடலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு உங்கள் அம்மா என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டா, அதை எப்படி நான் நடக்க விடுவேன், நீ போய் சேர்ந்தாதான் எனக்கு எல்லாமே சொந்தமாகும், என் குடும்பத்தோட நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. அவளோட ஸ்டெப் சிஸ்டர் ஜியாவுமே அங்கே அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கா போல். அவன் உண்மையிலே அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ காசுக்காக இவளை ஏமாத்திருக்காங்க டோட்டலாக ஃபேமிலியாக சேர்ந்து. அப்போ அங்கே ஹீரோயின் கோவமாகி போயிட்டு, நான் கண்டிப்பாக உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே அவன் நீ அதை எப்படி வந்து பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லும்போது கையை பிடிச்சி கடிச்சு வச்சதும், இருந்துட்டு போட்டுமே நீ இப்போ கன்சீவாக இருக்க, என்னோட புள்ள பிறக்கும் போது கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தானே சொந்தமாகும், அதை நாங்கள் அனுபவிச்சுக்கிறோன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் டக்குன்னு அங்கே ஒரு மாதிரி ஏதோ இருக்குது, அதை எடுத்து வயிற்றுல குத்திடுறா. இந்த பேபி வந்து இந்த உலகத்தில் வந்தால் தானே அது இதோட ஹெட்டாக மாறும், இது என்னோட பாடி, என்னோட விருப்பம் இல்லாமல் யாரும் என் பாடியிலேருந்து வெளியே வர முடியாது, நான் என்ன வேணாலும் என் பாடியை பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த குடும்பத்தில் எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க, பையங்களுக்கு அனுமதியே கிடையாது. என்னோட அம்மா என் பேரில் எழுதி வச்சது மாதிரி நான் என்னோட பொண்ணுக்கு தான் கொடுப்பேன், ஒன்றை மாதிரி ஆளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன், நாங்கள் உன்னை இப்போவே போட்டு தள்ளிடுறோம், எல்லாம் எங்களுக்கு வந்துடும்லான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோ ஷேன் வந்துடுறான். அவன் அவங்க நெத்தியிலே வந்து ஷூட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாத்தையுமே அடித்து இழுத்துட்டு போங்க, அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அங்கே தூக்கிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. ஒரு எனிமியோட வீட்டு பையன் பட் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கானா, நம்ம புரியாமல் இத்தனை நாளாக வேற யாரோ நம்மளை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஷென் சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேர்த்தால சேர முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த ஜென்மம் ஒன்று தான் நம்ம சேரலான்னு சொல்லிட்டு அவனோட வாயிலிருந்து பிளட்டாக வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. எது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் வரும்போதே பாய்சன் குடிச்சிட்டு வந்துட்டேன், நீ சாகும்போது நானும் சேர்ந்து சாகணும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்தில் நம்மளால் எதுவுமே வந்துட்டு சேர முடியாமல் போயிடுச்சு, உங்களை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டே, அடுத்த ஜென்மன்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு இப்போ இறந்துருக்கா. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அவங்க ஸ்டெப் மதர் என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே மட்டமாக பேசுகிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு, இதான் என்னோட ஸ்டெப் மதர், எங்கள் அம்மா இறந்ததுமே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரஸாக வந்து இப்போ ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்கான பதிலடியை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோயினோட அம்மாவை பற்றி அந்த லேடி ரொம்ப மோசமாக பேசினதுமே அவங்க அந்த
கிளிப் எடுத்து உன் வாயை அப்படியே வந்து குத்தி கிழிச்சிருவேன் பார்த்துக்கோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாவ பேசுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இந்த குடும்பத்தோட மிஸ்ட்ரஸ் தான் நீ அப்படின்றத சொல்லும்போது, அந்த ஜியா வந்து என்ன தைரியம் தான் எங்க அம்மாட்ட நீ இப்படி பேசுவேன்னு சொன்னதுமே, எவ்வளோ தைரியம் தான் இந்த வீட்டோட ஓனர்ட்ட நீ கை நீட்டி பேசுவ? உனக்கான பனிஷ்மெண்ட் நான் குடுக்கணும்னு சொல்லிட்டு, போன ஜென்மத்தில அவ எப்படி போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றான்றதெல்லாமே ஞாபகம் வந்துட்டு, அவள புடிச்சு அங்க இழுத்துட்டு போய் அங்க தள்ளி விட்றா. அப்ப அந்த என்னாச்சுன்னு சொல்லும்போது, "நீ ஏதாச்சும் நடுவுல வந்தேன்னா, உனக்குமே சேர்த்து அடி விழுகும்ன்னு" சொல்லிட்டு, எப்படி அவள போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தினாளோ, அதே மாரி போட்டு பயங்கரமா அங்க அடி வெளுத்துச்சுக்கா. அந்த பூக்குமே சேர்ந்து விழுகுது. மரியாதையா ஓரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க அம்மா என் புள்ளைய போட்டு ஏன் அப்படி அடிக்கிறேன்னு சொல்றப்ப, அந்த அதெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீ எவ்வளோ என்ட்ட கெஞ்சினாலுமே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், "என்னது மேரேஜ் நீ என்ன பண்ணுவியா? உன்ன நான் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்றேன்னு சொன்னேனா? எனக்கு நீ தகுதியா?" அப்படின்ற செட் அவ கேட்கும்போது, நம்மளோட ஷென் அங்க வந்துட்டு உள்ள என்டர் ஆகுறான். நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ வந்து உனக்காக அவன் மாப்பிள்ளை எல்லாமே தேடுறதா நான் கேள்விப்பட்டேன். பட் நீ எப்படி என்னோட நேம மிஸ் பண்ண? எனக்கு ஏன் நீ இன்விடேஷன் குடுக்கல? ஏன் நான் அதுக்கு தகுதி இல்லையான்னு?" சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. இவ ஒரு மாஃபியா தான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "ஏன் இல்ல? உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஆசையா இருந்தா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்பவே பண்ணிக்கலாமேன்னு" சொல்லிட்டு அவன போய் பிடிச்சு கிஸ் பண்ணதுமே, அங்க எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆயி போயிருது. அந்த அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அப்ப அங்க சரி ஓகே ஹஸ்பண்ட் நம்ம போலாமான்னு சொல்லிட்டு அங்க அவ கைய நீட்டினதும் அந்த ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் அப்படியே கைய கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "நம்ம போலாம் ஹஸ்பண்ட்" சொன்னதும், அவனுமே சந்தோஷமாயிட்டு அவள அப்படியே அங்க வந்துட்டு தூக்கிட்டு கிளம்பிடுறான். அத பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆயி போயிருது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. மதர் சொல்றாங்க, "நீ வந்து கவலைப்படாத. இப்ப அவன் தூக்கிட்டு போயிட்டுருக்கானே, அவன் நம்ம குடும்பத்தோட எதிரி. இவள கூட்டிட்டு போயிட்டு அவன் சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அவ உயிரோட திரும்ப வந்தா பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. பிறகு அங்க வீட்டுக்குமே கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் ட்ரிங்க் எல்லாம் அவன் ஆஃபர் பண்ணதுமே அவளுமே கூட சேர்ந்து குடிக்கும்போது, "உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? நான் இதில பாயசம் ஏதாச்சும் கலந்திருப்பேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படி கலந்து நீ என்ன பண்ண போற? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பயம் கிடையாதுன்னு" சொல்லும்போதே அவளுக்கு தலையெல்லாமே சுத்துது. ஸோ ட்ரக் கலந்திருக்கான். அப்ப அங்க பாஸ்ட்ல ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம அவன அங்க பேஸ்மெண்ட்ல வச்சு அடிச்சு அங்க வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஸோ இப்ப இவன் அங்க பார்த்தா அங்க அவகிட்ட, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன அவ்வளோ ஈஸியா நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உன்ன வந்துட்டு ஏதாச்சும் பண்ண வேணாமான்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின், "அப்படியா? நீ என்ன பண்ண போற?" என்னன்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ற மாரியே அங்க பேசிட்டு, அங்க கழுத்த பிடிச்சு நெரிச்சு பேசாம என்ன கொலை பண்ணிறியான்னு சொல்லிட்டு கூட, அங்க ரொமான்டிக் வேலயே பேசிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பயமா இல்லையா? நான் உன்ன ஏதாச்சும் பண்ணிருவேனான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "சும்மா வாயாலே பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி காமிக்கணும். நான் இப்போ உனக்கு வந்து ட்ரையல் காமிக்கவான்னு" சொல்லிட்டு, அவன புடிச்சு அங்க வந்துட்டு அவ கிஸ் பண்றா. ஸோ 2 பேருமே சேர்ந்து நைட்ட ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் கத்தி எடுத்துட்டு பேசாம இவள கொலை பண்ணிருவாமான்ற லெவலுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. பட் தன்னவே அங்க வந்து ஹர்ட் பண்ணிக்கிறான். வாசி இவள குத்த மாட்றான். அவ்வளோ தூரத்துக்கு லவ்வுமே இருக்கு. "உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நீ வந்து இப்போ உன்னோட காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லும்போதே அவ ஓட பேர சொன்னதும், "நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுதுன்னு" சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். அங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே அவளுக்காக சிக்கன் சூப்லாம் நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகும்போது அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்களும் இவருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து வெளிப்படுத்தாம 2 பேரு மேலேயும் நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி அது எந்த லெவலுக்கு தான் போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கனவுலையுமே அவளை கொலை பண்ற சீன் தான் அங்க தோணுது. அந்த கண்டிப்பா கொல்லணும்னு சொல்லிட்டு அவ எங்க புலம்பிட்டு இருக்கா. வந்துட்டு அங்க கால் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு. "நான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் தான் காமிச்சிட்டேன் நேத்து. கண்டிப்பா மண்டே எல்லாமே போய் குழப்பி போய் உட்காந்துருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இது ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோ அவளுக்காக சூப் எல்லாமே கொண்டு வந்துட்டு நிக்கும்போது, அந்த கால் பண்றான். "உன்ன அவன் வம்பு பண்ணி தான் தூக்கிட்டு போனான்னு எனக்கு தெரியும் பேபி. நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வந்துட்டு உன்னை காப்பாத்துறேன்னு" சொன்னதும், "உன்ட்ட நான் சொன்னேனா உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு? உன்னை நான் எப்பயும் லவ் பண்ணது கிடையாது. என் ஹஸ்பண்ட தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவர் கூட தான் சேர்ந்திருக்கேன்னு" சொல்றப்ப, நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். புடுங்கிக்கிட்டு, "இப்ப எதுக்காக நீங்க கால் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு, "நீ யாரு உடல பேசுறதுக்குன்னு" சொல்லும்போது, அவன் ஹீரோயின புடிச்சு அங்க கிஸ் பண்ணதுமே, "என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு?" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "நீ இப்ப சொல்லு அவன்ட்டன்னு" சொன்னதுமே, "நான் வந்து ஷென தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன கிடையாது" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிருது. இங்க இவன் கையில வந்துட்டு அடி கிழிச்சதுல அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? அத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப அங்க வந்துட்டு பயந்து போயிட்டு அவனுக்காக மெடிசன் எல்லாமே போட்டு வச்சிருக்கா. "எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" அப்பங்க நம்ம ஹீரோ, "நீ எதுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்க? என்ன ஃபூல் ஆக்க பார்க்குறியா? என்ன டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கன்னு" சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு கட்டு போட்டுட்டு
போட்டுட்டு நான் உனக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக வேறு யாராக இருந்தாலுமே மன்னிக்க மாட்டாங்க, என் மேலே வந்துட்டு நம்பிக்கையுமே வராது. பட் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாவுமே நான் மாறுவேன்னு சொல்லிகிட்ருக்கா. பிறகு இவங்களை பார்த்தா இப்போ அவளுக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா, இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் கண்டிப்பாக ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹஸ்பண்டை வர சொல்லிடலாம், அவர் வந்தால் கண்டிப்பாக இவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இங்கே கோட்டெல்லாமே போட்டு கிளம்பும் போது அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்க பிளானை பற்றி எல்லாமே அங்கே சொன்னதுமே ஒன்றும் கவலை கிடையாது, இவங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பெரிய லெவலுக்கு ஆள் என்ன தேவை இருக்குது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அவங்க வெளியே கிளம்பிட்டு இருந்தா, ரொம்ப வெளியே குளிராக இருக்குது, நீ வந்து இந்த கோட்டை போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விட்டதும் இவ உண்மையிலே நம்மக்கிட்ட பாசமாக இருக்காளா இல்லை போய் பேசுகிறாளான்னு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ரொம்ப அப்படியே அதிர்ச்சியாகவே அங்கே வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ உண்மையிலே நீ வந்துட்டு என்ன லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை போய் பிடிச்சங்க கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இந்த பதில் போதுமானு சொல்லிட்டு கேட்குறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து முக்கியமான வேலையாக போகிறேன், நான் அதுக்கப்புறம் வர்றேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு இப்போ வேணுக்குனே விட்டுட்டு ஓடலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டாக அவன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணுங்கள், அவள் எங்கே போயிருக்கான்னு திரும்ப வராளான்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அந்த பரம்பரையோட கத்தி எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா அந்த கத்தி இருக்கவங்க ஹெட் போல் அவங்க அப்பாவை பார்த்தா ஆண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த ஆள் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாரு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாயிரும், இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் செய்யிட்டு அங்கே ஓவர் அப்படியே சீன் போட்டுட்டு அங்கே வந்துட்டு நிற்கிறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி அவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் மாசாங்க வந்து நிற்கவுமே அங்கே அந்த வாழை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு பயமாய் போயிடுது. ஐயோ கடவுளை, இவன் என்ன இப்படி கத்தியோட வந்து நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு என்ன ஆளுங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தோட ஹெட்டோட கையில் தான் இந்த கத்தி இருக்கணும், ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ பெரியவங்களோட முன்னாடி இப்படி தான் பேசுவேன்னு சொன்னதும் நீங்கள் கூட்டிகிட்டு வர இந்த 4 ஜால்ராக்களை வந்து பெரியவங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது நீ குடும்பத்தில் வந்துட்டு ஒழுக்கமாக ஃபியூஷனை மேரேஜ் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக இருக்க வழியை பாரு, சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு லேடி இந்த குடும்பத்தோட தலைவியை வரதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எல்லாமே என்னோட அம்மாவோடது, எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களோட சொந்தமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவோட பேரை பற்றி கூட நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் எப்பயுமே எங்கள் மேலே எந்த லவ்வுமே வச்சது இல்லை, உங்களை மாதிரி ஆளுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுனதும் அந்த ஆள் கையெல்லாமே இங்கே நடுங்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறமே நீங்கள் வந்து என்னை வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணி பார்த்து சொல்ல பேசக்கூடாது, நான் ஆல்ரெடி ஷேனை மேரேஜ் பண்ணிட்டேன், அவர் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசும்போது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியலை. அப்போ அங்கே கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக விடுங்க, நான் வந்துட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஷென் தான், அவனை நம்ம போட்டு தள்ளிட்டோன்னா இவ வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு கீழே வந்தாகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபியூஷன் ஐடியா சொல்லிட்டு அவனை அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் மேடம் வந்து போனவங்க தான் காலையில் இன்னும் வரைக்கும் வரலன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக ஏமாத்து வேலை தான் பண்ணியிருப்பா, அவளை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அங்கே வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஹீரோயின் கூப்பிட்ற மாதிரி அங்கே ஒரு மெசேஜ் வருது. ஸோ ஹீரோயின் சொன்ன இடத்துக்காக அங்கே போனால் ஆளுங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபியூஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இது எல்லாமே இந்த யூன் ஃபேமிலியோட ஆளுங்க தானே, அதை என்னை வந்துட்டு அப்போ அட்டாக் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக உன்னை இன்றைக்கி போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு சார் உங்களை தேடி போயிருக்காரு மேடம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போங்க நம்ம ஷென் என் முன்னாடி நீங்கள் வந்துட்டு நிற்கிறதுக்காச்சும் உங்களுக்கு தகுதி இருக்கா, என் முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூட சரியான அங்கே சண்டை போயிட்டுருக்கு. பயங்கர அங்கே சண்டை வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க போட்டு இதில் வந்து கத்தி. அப்போ அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அங்கே ரொம்ப அங்கே வந்து அடி தாங்க முடியாமல் ஒரு பர்சன் இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணுன்றதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். அதை நம்ம ஹீரோவே எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்துட்டு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, உன் கதையை நான் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து என்ட்ராயிடுறா. அந்ததுமே அந்த பர்சன்ஸ் அடிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட வந்து நீ கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் எப்படியே வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போ அந்த பர்சன் நீங்கள் 2 பேரும் வந்துட்டிங்கன்னா உங்களை நாங்கள் போட்டு தள்ளிட்டு தான் இங்கேருந்து போவோம், ஏன்னா இன்ஃபேமிலி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் என் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறே இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஃபேமிலியோட தலைவர் யாருன்னு தெரியாமல் நீ ஏன்ட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ ஒன்றும் தலைவர் கிடையாது, அங்கே வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிச்சின்னு சொன்னதும் அந்த கத்தி எடுத்து அவள் காமிச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இவன்னு இந்த கத்தி இவங்ககிட்ட இருக்கு, அப்போ உண்மையிலே இந்த ஃபேமிலியோட ஹெட் இவங்க தானான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ ஹீரோயின் நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லைன்னு சொன்னதும் அந்த ஆள் நீடன் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு காசு
கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என் ஃபேமிலியோட ஹெட்டுன்னு சொல்லிட்டு பூஷன் தான் பேசினாரு அப்படின்றத சொன்னதும் எனக்கு தெரியுமே அந்த தில்லாலங்கடி பையன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவனுக்கான பதிலடி நான் கொடுக்காம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை நம்ம இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, பட் அவருக்கு இன்னும் முழிப்பு வரல, நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பார்க்க என்னமோ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது, பட் உன்னால் என்னை வந்து முழுசாக சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல, நான் பேசாமல் எனக்கு வேறு ஒரு ஹஸ்பண்டாக தேடன்னு போலேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் டக்குன்னு கண்ணை முழிச்சு கையை பிடிச்சிடுறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு வேறு ஒருத்தவங்களோட பேரை கூட வாயில் சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசுனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அவங்க வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே இதெல்லாம் எதுக்காகப்பான்னு சொன்னதும் எல்லாமே உனக்காக தான், இது எல்லாமே நான் வந்து என்னோட வருங்கால ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டியது தானே, அதை தான் கிஃப்டாக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே திரும்ப பார்த்தாங்க ஸ்டாம்ப் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு இது எப்படி உன்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது இது உன்னோட அம்மா தான் என்கிட்ட கொடுத்து வச்சாங்கன்னு சொன்னப்போ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏன்னா இது தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தா, பட் அவங்க அம்மா இவன்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதனால தான் இவனை மேரேஜ் பண்ண சொல்லி ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷென்னால் மட்டும்தான் பொண்ணை காப்பாற்ற முடியும், இவங்க எல்லாருமே மோசமானவங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோயின் எனக்கு இப்போ நல்லா வந்துட்டு ஐடியா கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை வச்சு அந்த ஃபேமிலியை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. இப்போ உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே அசிஸ்டன்ட் என்ன நடந்துட்டுருக்கு, 2 பேத்துக்குள்ளே பயங்கரமான ரொமான்ஸ் போதே பாஸ்ன்னு சொல்லும்போது அவளுக்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அவளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறான். அங்கே எல்லாருமே மீட்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெட்டு வருவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த பூஷன் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ இந்த குடும்பத்தோட ஹெட்டாக இருக்கலாம், தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த குடும்பத்தோட ஹெட்டு வந்துட்டு யாராக இருக்கணும் நீ சொல்லுவியா, ஓசியில் உட்காந்துருக்கவேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவங்க சிஸ்டர் எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா இறக்கும்போது 85% ஷேர்ஸை வந்து என்னோட பேரில் எழுதியிருக்காங்க, இதை விட வேறு அதிகமாக யார்கிட்ட இருக்கும், அப்போ இந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஸோ இந்த குடும்பத்தோட ஹெட்டு நான் தான் சொன்னதுமே அந்த பூஷன் நீ உன் மனசில் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் வந்து உன்னை காப்பாற்றினேன், உனக்கு அது மறந்து போச்சான்னு சொன்னதும் அப்படியே கையை பிடிச்சி முறுக்கிட்டு அங்கே வந்து அப்படியே எத்தி தள்ளி விட்றா. நீ உன்ன மாதிரி வந்து ஒரு சோம்பேறி ஒன்றுக்கு உதவாதவே, நீ என்ன காப்பாற்றுவியா, உனக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கோமாயிட்டுருக்கா. அப்போ அந்த ஜியா எதுக்காக நீ இப்படி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்னம்மா உன்னோட அந்த மிஸ்ட்ரஸ்க்காக வந்துட்டு நீ துடிக்கிறியா அப்படின்ற செட் அவள் கேட்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் நீ எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், நான் உன் ஹஸ்பண்ட் சொன்னதும் என் ஹஸ்பண்ட் நீயா, என் ஹஸ்பண்ட் ஷென்னு சொல்லிட்டு போட்டு ஏறி மிதிச்சு அவனை அசிங்கப்படுத்திட்டேக்கா. அவங்க அப்பா வந்துடுறாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட மதர் உன் சிஸ்டர் எல்லாத்தையும் நீ இப்படி அட்டுலியம் பண்ணிட்டு இருப்பியா, ஒழுங்கா நான் உனக்கு இப்போயுமே ஆஃபர் கொடுக்குறேன், அதை கேட்டு நட, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், குடும்ப வாழ்க்கையை போய் நீ பாரு, பூவை மேரேஜ் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருன்னு சொன்னதும் நான் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேனே, நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் ஹஸ்பண்ட் ஷென் தான், ரெண்டாவது எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியாது, நீங்கள் என்னைக்காச்சும் எங்களை லவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அதை பேசுறது கூட தகுதி கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை என்ன பண்ணீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அந்தாலும் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஓன்ட்ட இருந்துச்சுன்னா நீ இந்த குடும்பத்தோட ஹெட்டாக மாறிடுவியா, அப்படி கிடையாது, அந்த ஸ்டாம்ப் இல்லாமல் யாரால இந்த குடும்பத்தோட ஹெட்டாக மாற முடியாதுன்னு சொன்னதுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லும்போது நான் உன்னை ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டாம்போட என்ட்ராயிடுறான். அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு அப்போ இவங்ககிட்ட இருக்குன்னா இவங்க தான் அப்போ உண்மையான வாரிசு, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லும்போது இவங்க மூஞ்சில் எங்கே ஈயாடாமல் போயிடுது. ஐயோ கடவுளே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுருக்காங்க. இதுக்கப்புறமே என் பொண்டாட்டிட்ட யாராச்சும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியலன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே இதுக்கப்புறமே உங்களுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை நீங்களாவே வந்துட்டு வெளியே போகிறீங்களா, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவான்னு சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ நீ மரியாதை இங்கேருந்து போயிடும் உன் குடும்பத்தோட, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே நீங்கள் வந்துட்டு இது ஜஸ்ட் மட்டும்தான், போக போக பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நிலைமையை நான் உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா.
அவங்க அப்பா நம்ம இப்போ என்ன பண்ணுறது, கடைசியில் நம்ம கையை விட்டு எல்லாமே போயிருச்சே, அவன் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவள் கண்டிப்பாக வந்து தன்னோட பாடியை அவர்கிட்ட சேல்ஸ் பண்ணி தான் அவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து சப்போர்ட் பண்ண வச்சிருப்பா. அவளை விட பியூட்டிஃபுல்லானவ என்னோட பொண்ணு நினச்சா அங்கே செடியூஸ் பண்ணி அவரை கைக்குள்ளே கொண்டு வர முடியும். கண்டிப்பாக ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பொண்ணுகிட்ட நீ வந்து போய் வந்து அவரை செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க அப்பா அங்கே ஷாக் ஆகிட்டு இது நடக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஏன் இல்லை, என் பொண்ணு நினச்சா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்குமே அதை கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஆமாம்மா, அவர் என்னை பார்த்து சிரிச்சதை நான் நோட்டீஸ் பண்ணேன், ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்குல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக கற்பனைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் பார்த்தா இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் ரொம்ப அங்கே ஹாப்பியாக மூமெண்ட்டில் இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, நீ எப்படி உன்னோட மேரேஜ் வந்து தனியாக போய் பண்ணுவியா அப்பாலாம் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லது தான், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்க நம்ம பண்ணலான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உன்னோட ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளம், அப்புறம் எப்படி நான் அப்படிலாம் யோசிப்பேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, என்னை வந்து 7 இயர்ஸாக என்னை லவ் பண்ணுறதா நான் சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னதோ, யார் சொன்னது, அதுக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் நாமே சொல்கிறான். ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே சில ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப ஹீரோயின் அப்பயுமே ரொம்ப தைரியமான பொண்ணு தான், அவங்கள அடிச்சுட்டு அவனை காப்பாற்றிட்டு ஓடி இருந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்ததுலேருந்தே அவனுக்கு லவ்வாக இருந்திருக்கு. இதெல்லாமே சொன்னதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் அங்கே மெய்டிட்டர் இங்கே மேடம்காக சிக்கன் சூப்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இறங்கி வர்றா. எனக்கு சிக்கன் சூப்லாம் தேவை கிடையாது, ஐ திங்க் உங்கள் பாஸ் தான் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்காரு, அவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நைட் ஃபுல்லாக ரொமான்ஸ் பண்ணி அவனுக்கு நம்ம போச்சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு இன்னொரு பவுல் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் திரும்பவுமே அங்கே வந்துட்டு கேட்குறான். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பயங்கரமாக அங்கே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகி வந்துட்டுருக்கா. பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப சூப்பராக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு அவ்வளவே பார்த்துட்ருக்கான். பாஸ் என்னாச்சு, ஒர்க்கை விட்டுட்டு அங்கே பார்க்குறீங்கன்னு சொன்னதுமே, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், சில முக்கியமான ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும்லன்னு சொன்னதுமே, நானுமே உங்க கூட சேர்ந்து வரேன்னு சொன்னதும், இல்லை இல்லை அதை பண்ணுறதுக்கு நானே போதும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்படி அவங்க அப்பாவும் பொண்ணுமே சேர்ந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும், அப்போ அந்த ஆளுமே கூட்டிகிட்டு வந்துட்டு, என் பொண்ணுகிட்ட நான் சாரி கேட்குறதுக்காக தான் வந்தேன், ஏதோ மிஸ்டேக்காக நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி தானேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணுறாரு. பட் ஹீரோ அவங்க சுத்தமாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் இப்போ என்னோட ஒர்க்கை போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மேலே போகும்போது, அப்பா இப்போ பார்த்தீங்களா அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனாருன்னு சொன்னதும், நீ ஏன் கற்பனை கண்டுச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது, வந்த வேலை என்னமோ போய் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அதுக்காக அனுப்பி விட்டதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போகிறா. நம்ம ஹீரோங்க ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு இருந்தா. இவன் பாடியை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டு அங்கே ஹேக் பண்ணிக்கிறா. நான் வந்து என் சிஸ்டரை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, அவளை விட உங்களை நல்லா நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நீங்கள் ஏன் என்ன சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, இப்போ மட்டும் அவள் பார்த்தானா என்ன கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அவன் கட்டி வச்சிடுறான். இவன் என்னன்னா கட்டி போட்டுட்டு நம்ம கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போகிறாளான்னு பார்த்தா போய் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு உன் சிஸ்டர் பண்ணுற வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே ஹீரோயின், ஓ நீ இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்டை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே பிளான் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வந்து தள்ளினதுமே அவன் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது, நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடிக்கிறது என்ன மிதி என்ன விழுத்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கா, அவள் ஒரு சிஸ்டர் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னதுமே, நீங்கள் அப்பா உங்கள் பொண்ணை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு எதுவுமே பேச முடியல, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுதோ, அப்போ உங்கள் பொண்ணை விட்டுட்டு நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து பேசாமல் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ, சரி ஓகே நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, உங்கள் அம்மாவை கொலை பண்ணதே உங்கள் அப்பா தான், அப்படி இருக்கப்பா அந்த ஆளுக்கு நீ வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்காம இந்த பொண்ணை மட்டும் பிடிச்சி வச்சுருக்க ஏன் அப்படின்ட்டு சொன்னதும், அந்த ஆளை நான் அவ்வளோ ஈஸியாக பனிஷ் பண்ணுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அந்த ஆளுக்கு எவ்வளோ கொடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஆள் தான் பெரிய துரோகியே, அவனுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஒய்ஃப் பார்த்தா, நீங்கள் எப்படி உன்னோட பொண்ணை விட்டுட்டு வருவீங்கன்னு சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும்,
அதுக்கப்புறம் அவங்க என்ன போட்டு தள்ளிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்காரு. அங்கே ஹீரோயின்ட்ட வந்து என் பொண்ணு மரியாதையை நீ விற்றியில் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு நீ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது இதாம்மா உன்னோட ஸ்டெப் மதர் சொல்லிட்டு அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வந்துட்டு உன்னை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எல்லாமே தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோலாம் இங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா இப்போ செத்து நரகத்துக்கு போயிட்டா நீயுமே அதே மாதிரி போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த லேடி பண்ணதுக்கு இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேறு நேரம் வந்துருச்சு, எங்கள் அம்மாவை இவ என்ன பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு நீ தானே வந்துட்டு என் புருஷன்ட்ட போய் தப்பாக நடந்துக்கணும் உன் பொண்ணுக்கு ஐடியா கொடுத்து அனுப்பி விட்ட, நீ என்ன வேலை பண்ணையோ அதையும் உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துட்டு இருக்க, அப்போ மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ மிஸ்ட்ரஸாக தானே இருப்பா, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுதோ, நான் அப்படியே எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும் போது ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது நான் எதுவுமே பண்ண கிடையாது, உங்கள் அம்மாவை நான் எதுவுமே பண்ணலை, இன்னொரு விஷயம் சொல்லவா உங்கள் அம்மா வந்துட்டு செத்த மாதிரி தான் உனக்குமே வந்துட்டு சாவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசுனதுமே இந்த லேடி எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டான், நான் இவளை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கத்தி எடுத்துகிட்டு மிரட்டினதுமே அந்த லேடிக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ண கிடையாது, உங்கள் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், ரெண்டாவது உங்கள் அம்மா செத்து போனாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட சேர்ந்து அந்த ஆள் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாமே அங்கே அவங்க அம்மா அங்கே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா மயக்கமான மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கா. அந்த ஆளுக்கு வந்துட்டு எது தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க பொண்ணை படுக்க வச்சிருக்காங்க. அவங்க அம்மா அங்கே கேர் பண்ணி பார்க்கும்போது நான் உன்னை லைக்கே பண்ண கிடையாது, ஒழுங்காக வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, சொத்து எல்லாமே எனக்கு கொடுத்துரு, நான் வந்து இல்லை உன் பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவள் உனக்குமே பொண்ணு தான், நீ எப்படி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ உன் பொண்ணு வேணும்னா நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கோமே. இப்போ பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும் இல்லைன்னா உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் நீ இப்போயுமே பொய் சொல்லிட்டு இருக்கியா, நீ உண்மையை சொல்ல மாட்டியா, நீ வந்து எங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நீ வருவேன், நான் உன்னை விட்டுவேன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக கோவமாயிட்டுருக்கா. நான் உன்னை பேசாமல் கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வச்சு வெட்ட போகும்போது நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறப்ப கோவமாயிட்டு அவனையுமே போட்டு அடிச்சிடுறா. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திட்டு அந்த லேடிக்கு சரியான பனிஷ்மெண்ட் அங்கே கொடுக்க சொல்லிடுறான். அங்கே ஹீரோயினை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் சமாதானப்படுத்தும் போது உன்னை நான் இன்னைக்கு ரொம்ப அடித்து அசிங்கப்படுத்திட்டேன்னப்பா, கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும், பட் நீ தப்பான டிசிஷன் எடுத்து அதில் போய் நீ மாட்டிக்க கூடாது அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. என்னை இன்னைக்கு அடிச்சிருக்கா, அப்போ நம்ம ரெண்டாச்சும் வந்துட்டு பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அந்த லேடியை பார்த்தா வேறு ஒரு பர்சன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்காங்க போல். அந்தால என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க. அங்கே அவங்க அப்பாட்ட சரி ஓகே என்னப்பா நீங்கள் வந்துட்டு இன்ஃபேமிலியோட ஹெட்டு நான் கேள்விப்பட்டமே நாங்கள் இன்டர்வியூவில் கேட்டதுமே அது எப்படி வந்துட்டு நடக்கும், நான் இருக்கப்போ என் பொண்ணு எப்படி வருவான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அவள் தகுதியும் கிடையாது, அதை கூடிய சீக்கிரம் நான் நிரூபிப்பேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. தகுதியை பற்றி யார் பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே எல்லாருமே மீடியாஸ் அவங்ககிட்ட போனதுமே என் பொண்டாட்டியை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு பர்சனை விட்டுட்டு அந்த முட்டாள் பின்னாடி யாராச்சும் போவாங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதோ அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே என் பொண்டாட்டி வந்து என்னை விட எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேக்கான். திட்டுறாங்க, நீ ஒன்றவே கேவலப்படுத்திக்காம பேசாமல் இங்கேருந்து போ, அதான் நல்லது, நீ வந்து பெத்த பொண்ணோட ரிசப்ஷனவே கெடுக்கிறதுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு பேருமே ரிங் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் ஷென் குரூப்போட 6 and 6 இதுக்கப்புறம் அவளுக்கு தான். அதை கேட்டுட்டு அப்போ இந்த குரூப்மே இவளோட கீழே தான் வரப்போதான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது அப்படின்னா என் கீழே நீ ஒர்க் பண்ண போறியாப்பான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே கண்டிப்பாக ஒன்றை மாதிரி வந்து பெஸ்ட்டான பர்சன் கீழே ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே எனக்கு இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஒருத்துக்கு வந்துட்டு ஒருத்தன்றதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ வந்துட்டு அந்த ஆள் அங்கே ப்ளே பண்ணி விடுறாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற சீன் தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவங்க ஒய்ஃபை போய் அடித்ததுமே எனக்கே துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு பண்ணதை விடவா நான் பண்ணிட்டேன், நீ வந்து வேற ஒருத்திக்காக வந்து பொண்டாட்டியை விட முடியும், நான் என் விட்டால் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப கோவப்படுறாங்க. நீ ஒரு யூஸ்லெஸ் பர்சன், ஒன்றை மாதிரி ஒன்றும் இல்லாத உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த கூட சேர்ந்து இருந்த பர்சனை பிடிச்சி
அடிச்சு அதான் சண்டை போட்டதுமே நான் எதுவுமே பண்ணலை, உன் பொண்டாட்டி என் பின்னாடி வந்தால் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கிட்ட அந்த லேடி நீ என்னை வந்து உன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன அப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் நான் ஜஸ்ட் வேர்ட்ஸ்க்காக சொன்னேன், அதுக்காக என் பொண்டாட்டியை போய் நான் விடுவேன், நான் ஒன்றை மாதிரி லேடிக்காக அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசைப்படுறவன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இப்படியே பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு பெரிய பிளானுமே பண்ணாமல் ஈஸியாக அவங்க தலையில் அவங்க மணலி போட்டுக்கிறாங்களேன்னு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ்மா அப்பாவை மன்னிச்சிரு, கேட்டு தான் நான் நாசமாக போயிட்டேன்னு சொன்னதும் உன் பேச்சை கேட்டு நான் வந்துட்டு நாசமாக போகிறதுக்கு ரெடியாக விரும்பலை, நீ வந்து எங்கள் அம்மாவை கொஞ்சமாச்சும் பாசமாக பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இந்த ஃபேமிலிக்காக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, உனக்கு ஏதாச்சும் அக்கறை இருந்துச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல, வேற ஒருத்திக்காக துரோகம் பண்ணிட்டு இப்போ என்ன நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த ஆளுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, இந்த ஆளுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டேன்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயினா அந்த ஆளை பார்த்தா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரனை ஆக்கி வச்சிடுறா, காலில் எல்லாமே சங்கிலியால் கட்டி போட்டு தான் இருக்கு. அந்த ஆளை எவ்வளோ கெஞ்சி பார்த்தாலும் ஒன்றும் முடியல, கடைசியில் அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. பிறகு இவங்க வந்து என்ன வாமிட்லாம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட்டு பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா போன டைம் தன்னோட குழந்தைய தானாகவே கொலை பண்ணா இல்லையா பெற்றுக்க கூடாதுன்றதுக்காக, இந்த டைம் அப்படி நான் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பிள்ளையை நல்லபடியாக பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஹாப்பியாகிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். பட் அந்த பயத்திலே வந்துட்டு அவன்கிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல மாட்டா. இங்கே எப்படியே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நாளாக நானுமே பார்த்துட்ருக்கேன்ப்பா, அவள் என் பக்கத்துலேயே நெருங்கி வர மாட்டா, என்னை விட்டு விலகி விலகி போயிட்டுருக்கா, எனக்கு ரொம்பவே தப்பாக தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுங்க சார் சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட போய் ஹக் பண்ணிட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு என் பக்கத்தில் கூட நெருங்கி வர மாட்டேன், நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு ஸ்லீப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் விட மாட்டா. விலகி போனதுமே உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் என்கிட்ட வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தால் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அங்கே எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என் மேலே வந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு, நீ வந்துட்டு நம்ம வந்து பேபி எல்லாமே பெற்றுக்க வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்ட, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு இவன் கோவமாகறானேன்னு. அப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், உனக்கு பேபினா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டதும் குழந்தை யாருக்கு பிடிக்காது, நீ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை போய் இங்கே ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு அவனுக்குமே. நம்ம ஹீரோயினுமே ரீபான் ஆகி நல்லபடியாக வந்துட்டு அவள் லைஃப் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரியே லைஃப் அமைஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.